ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி சுவையான வெஜ் பலாக்கா பிரியாணி தான் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பலாக்கா எடுத்துக்கங்க. மேலே இருக்க தோல் உள்ளே இருக்க தண்டு ரிமூவ் பண்ணிங்க. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தால் போதும். கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கருத்துரும். நம்ம ஒரு பாத்திரத்தில் 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சள் உப்பு சேர்த்து இந்த வறுத்த பலாக்காயும் சேர்த்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு 5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி 2 முறை அலாசி எடுத்துக்கங்க. நல்லா தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் அரைச்சிக்கலாம். நான் மேலே கொடுத்துருக்க லிஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு நல்ல மைய எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 எடுத்துக்கங்க. நல்லா அம்மியில் வச்சு நல்லா நசிச்சு எடுத்துக்குங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நசிச்சு எடுத்தால் போதுமானது. பிரியாணிக்கு 2 பெரிய வெங்காயம் தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கி குக்கர் வச்சுட்டு 1 கப் கல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. தாளிக்க தேவையான பிரியாணி பொருட்கள்லாம் எடுத்துருக்கலாம். மேலே கொடுத்துருக்க லிஸ்ட் அளவுக்கு எடுத்துக்கங்க. எல்லா பிரியாணி பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் நல்லா பெரிய வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, 1 கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம பொடிசா நறுக்கணும் தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. அப்புறம் நம்ம பிரியாணி பொடியெலாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் மேலே கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட் அளவுக்கு எல்லாமே சேர்த்துக்குங்க. நல்லா தக்காளியை நல்லா கொத்தி விடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, பலாக்காவையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாலாவோட ஃப்ளேவர்லாம் பலாக்கால இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நசிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசாலா பொருள்லாம் பலாக்காயில் இறங்கியிருக்கும். இறங்கின பிறகு நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுக்கு 5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க. நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா அரிசி உடையாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஒட்டியிருக்கிற அரிசியெலாம் நல்லா உள்ளே தள்ளி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதித்து பபிள் வரும்போது நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். மூடி விசில் போட்டுடலாம். 10 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு தம்மில் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. 10 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பிரியாணி ரெடி. சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய பலாக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி அமுத்தி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். வெந்திருக்கு பாருங்கள். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம கொத்தமல்லி இலையை தூவி நல்லா கலந்து விடலாம். நல்லா அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஈஸியாக சுவையான பலாக்கா பிரியாணி ரெடி. தேங்க்யூ.